ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, இன்றைக்கி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லா பண்ணுறோம் அப்படின்றது தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் மார்னிங் எழுந்தது நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நைட்டே பிளான் பண்ணியிருந்தோம், மாநகரம் போகலாம், ஃபிஷ் வாங்கிட்டு வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா 3 பேருமே நல்லா தூங்கிட்டோம். அப்புறம் தம்பியை எழுப்பி தான் நாங்களே வாண்டடாக கூட்டிகிட்டு போனோம். 8 மணி 8:30 மணி ஆகிடுச்சு. சரி, வீட்டிலே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை செஞ்சு நைட்டு சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுதுங்க, என்ன கூட்டம். அப்படியே உள்ளே போயிட்டு வெளியவே வர முடியல. எட்டி பார்க்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, என்ன மீன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி தான் போயிருந்தாரு. எனக்கு நெத்திலி தான் வேணும், எனக்கு அதில் ஃப்ரை போட்டு கொடு அப்படின்ட்டு. நானும் நம்மளோட சார்புக்கு எதனா கேட்கணும்ல, சரி எனக்கு நண்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் போயிட்டு 4-5 இடத்துலலாம் விசாரிச்சுட்டு நெத்திலியும் நண்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வெளியே வந்ததும் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, சரி வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இளநியை பார்த்தா விடுவோமா, இளநீ வாங்கித்தாங்கன்னு அதையும் வாங்கி கொடுத்தாங்க. 80 ரூபா சொன்னாங்க. ஆனால் சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை, நல்லாவே இல்லை, உப்பு தண்ணி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஃபிஷ்ஷு நண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நெத்திலி ஃப்ரை கேட்டாங்களா, சரி இப்போ மசாலா போட்டு வச்சுட்டா ஊறிடும்னு சொல்லிட்டு அதை போட்டு வச்சுட்டு நண்டு மசாலா செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க, உங்களுக்கும் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன் நண்டு வீடியோ மட்டும். நானும் தனியாலாம் செய்யலை, வீடியோ பார்த்து தான், யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லெண்ணெயில் செஞ்சேன். வேணும்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நண்டு ஃப்ரை பண்ணதும் எங்கள் ஹஸ்பண்டில் அதை பார்த்ததும் ரசம் வைக்கலாம், நண்டு ரசம் அப்படின்னாங்க. சரி, எனக்குலாம் தெரியாது, என்னால் முடியாது அப்படின்ட்டேன். சரி நானே வைக்கிறேன் அப்படின்னாங்க. நான் நண்டு மசாலா செஞ்சேன், அவங்க நண்டு ரசம் வச்சாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவங்க வீடியோலாம் பார்க்கலைங்க, உண்மையாகவே அவரே தான் வச்சார். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நெத்திலி ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு பக்கம், அவங்க அந்த பக்கம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் நெத்திலி ஃப்ரையும் பண்ணிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி தான் ஃபிஷ்ஷு நண்டு இதெல்லாம் சாப்பிட்றோம். ஏன்னா இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கும் அப்படியே ஊருக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு இருந்துட்டதுனால எதுவும் எடுத்து சமைக்க முடியல. இன்றைக்கி சூப்பராக ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்டு மசாலா வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் எல்லாத்தையும் வச்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நானும் சூப்பராக சாப்பிட்டாச்சு. அப்புறம் தூங்கலான்னு பார்த்தோங்க, 4 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கே. அதனால் தூங்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தம்பிக்கு சொட்டு மருந்து விடுறாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதை போய் போட்டு வரலான்னு சொல்லிட்டு போட்டு வந்தேன். பாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.